இன்னைக்கு பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல்? பர்த்டேனாலே ஸ்பெஷல் தானே. ஈவினிங் கோவிலுக்கு போறோம். அதனால இன்னைக்கு வந்து வெஜ் ரெசிபி தான். உங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான குழம்பு பண்ண போறோம். செட்டிநாடு ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு. நல்லெண்ணெய் மிதக்க மிதக்க புளிப்பா காரமா செட்டிநாடு ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கூட ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஒரு தட்டு சோறு ஈஸியா காலியாயிடும். ஒரு கடாயில கத்திரிக்காய் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நாலா கட் பண்ணி நல்லா சாஃப்டா பொரிச்சு எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 5 பல் பூண்டு, கொஞ்சமா தேங்காய், 4 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, கூடவே ஒரு தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி பொன்னிறமானதும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 3 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சதும் 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்க கத்திரிக்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைசலை சேர்த்துட்டு கூடவே தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் தூவி விட்டு ஒரே ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். இன்னைக்கு நான் வியர் பண்ணிருக்க இந்த சாரி இன்ஸ்டாகிராம்ல இருக்க FG Boutique அந்த பேஜ்ல இருந்தா வாங்கியிருந்தேன். நான் எவ்வளவு குண்டா இருக்கேன், எனக்கே இந்த சாரி பயங்கர லென்த்தியா இருந்துச்சுங்க. எந்த அளவுக்கு ஃபிளீட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்களேன். அதே மாதிரியே வியர் பண்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. இந்த மெட்டீரியலே பாருங்களேன், லைட்டா டிஷ்யூ மாதிரியும் இருக்கும், பட் ரொம்ப சாஃப்ட். அப்புறம் என்னோட பிளவுஸை பத்தி சொல்லணும். என்னோட ரீசன்ட் ஃபேவரட் வழக்கம் போல இன்ஸ்டாகிராம்ல இருக்க சஜி ஃபேஷன் அந்த சிஸ்டர் கிட்ட தான் ஸ்டிச் பண்ணி வாங்கியிருந்தேன். 1 வீக்ல எனக்கு பர்த்டே வருது சிஸ்டர், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். 2 டேஸ்ல எனக்கு ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணிட்டாங்க. இந்த 2 பேஜோட டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டாக் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பை.